ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வந்து 9th ஃபர்ஸ்ட் இயலில் ஓகேங்களா, 9th நியூ புக் தமிழில் ஃபர்ஸ்ட் இயலில் அந்த எண் மற்றும் அந்த அளவு, பெயர் மற்றும் எண் அளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒருமா, இந்த ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். மற்றது வந்துட்டு இருமா, நாலுமா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருமா ஓகேங்களா, ஒருமா இதுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/20 இதை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ இருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ 2 இன்ட்டு ஒருமானா எவ்வளோ, 20யா. ஸோ 1 இங்கே 10, ஸோ ஈக்குவல் டு இருமா அப்படின்றது 1/10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு நாலுமா ஓகேங்களா, 4மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 4 இன்ட்டு ஒரு மான எவ்வளோ, 1/20. ஸோ 1 இங்கே 5 ஈக்குவல் டு 1/5. இதுதான் வந்துட்டு 4மா அப்படின்றது ஓகேங்களா. இப்போ அடுத்தபடியாக வந்துட்டு அரைமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, அதை பார்ப்போம். ஸோ அரைமா அப்படின்னா 1/2, இதுதான் வந்துட்டு அரை. இப்போ மா அப்படின்னா 1/20. ஸோ ஈக்குவல் டு 1/40, இதுதான் வந்துட்டு அரைமா. ஸோ ஓகே, இது வந்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து முடிஞ்சிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு காணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் அந்த ஒருமா அப்படின்னா 1/20 அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது காணி, காணினா 1/80 அப்படின்னு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுலேயே வந்துட்டு அரைக்காணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. அரைக்காணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1/2 இன்ட்டு 1/80 ஓகேங்களா. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 1/160 இது ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வீசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீசம் அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீசம் அப்படின்னா 1/16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ வந்துட்டு வீசம் ஈக்குவல் டு 1/16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அரை வீசம் ஓகேங்களா, அரை வீசம் ஈக்குவல் டு 1/16 அந்த அரை இன்ட்டு 1/அரைன்னு போட்டிங்கன்னா 1/32, இதுதான் வந்துட்டு அரை வீசம். ஸோ ஓகே, இப்போ வந்து கால் வீசம்னு கொடுக்குறாங்கன்னா 1/4, கால் இன்ட்டு வீசம்னா எவ்வளோ, 1/16. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 1/64, இதுதான் வந்துட்டு கால் வீசம் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு, இப்போ எந்த ஒரு இடத்துல வந்துட்டு இந்த முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனாலே நீங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும் ஓகேங்களா. முந்திரி இப்போ ஒரே ஒரு இடத்துல வந்து முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. முந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூ வந்துட்டு 1/320 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, 1/320. ஸோ அதே மாதிரி அரைக்காணி முந்திரிக்கு 3/320 ஓகேங்களா. இப்போ அந்த அரை இதை ஒரு வார்த்தையை எடுத்துக்கங்க, காணி இதை ஒரு வார்த்தையை எடுத்துங்க, முந்திரி இதை ஒரு வார்த்தையை எடுத்துங்க. ஸோ 3 வார்த்தை இருக்குது, 320 போட்டுக்கிறீங்க. இங்கே முந்திரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஸோ 1/320 போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வந்துட்டு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முக்காணி 3மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ முக்காணி, இப்போ காணினா எவ்வளோ, இப்போ காணினா வந்துட்டு 1/80 ஓகேங்களா. ஸோ முக்காணி அப்படின்னா 3 இன்ட்டு ஒரு காணிக்கு எவ்வளோ இது, அப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 3/80 வந்துடும் ஓகேங்களா. இப்போ இதே வந்துட்டு 3மா அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 3மா. இப்போ மா அதாவது ஒருமா அப்படின்னா எவ்வளோ, 1/20. ஸோ 3மான 3 இன்ட்டு 1/20 ஈக்குவல் டு 3/20, இதுதான் வந்துட்டு 3மாக்கு ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு முக்கால் வீசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 3 வீசம் ஓகேங்களா. முக்கால் வீசம் ஈக்குவல் டு, முக்கால்னா எவ்வளோ, 3/4 ஓகேங்களா. வீசம்னா 1/16, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 3/64 வந்துடும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 3 வீசம், அப்போ ஒரு வீசம் எவ்வளோ, ஒரு வீசம் வந்துட்டு 1/16,
3 வீசம்னா 3 இன்ட்டு 1/16 ஈக்குவல் டு 3/16. இதுதான் வந்துட்டு 3 வீசம். ஓகே, மேக்ஸிமம் ஒன்னே ஒன்று இருக்கு, இன்னும் அரைக்கால். ஓகேங்களா? ஓகே, இப்போ அரைக்கால் அதை வந்து பாருங்க. அரைக்கால்னா அரை போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் காலுக்கு 1/4 ஈக்குவல் டு 1/8. இதுதான் வந்துட்டு அரைக்கால். ஓகே, மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு புரியுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.